சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஒரு சில டைம்ல 2 வேளை தான் சாப்பிட்டு 1 வருஷம் கிட்ட இருந்தோம் அந்த மாதிரி நம்மளாம். சரிங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஆனால் என்னடா இது அந்த படிப்பு மேலே இருந்த ஒரு கோவமே திருப்பி அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிச்சு. போய் சர்டிஃபிகேட்லாம் கிடிச்சிட்டேன் நான். கஷ்டம் ப்ரோ, பாலிடிக்ஸு வளர விட மாட்டாங்க சின்ன பையனை வந்து வரும்போது. சரிங்களா, அதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி எனக்கு எப்படின்னா யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ப்ரோ நிலைமையை. சரிங்களா, ஒன்று தான் அன்னைக்கு எங்கள் அம்மாவோட அந்த இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் நான் எப்படின்னா மாறி தான் ஆகணும். அன்றைக்கி அது ஒரு வெறி ப்ரோ. டயட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துடணும். எல்லாமே இப்போ ப்ராப்பர் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபைபர் எல்லாமே இருக்கிற மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப இந்த சில பேர் வாட்டர் டயட் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட் டயட் இருக்கிறாங்க. அதெல்லாம் தான் ஒரு மசிலி சேர்த்து லூஸ் பண்ணிவிடும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு 3 வழியில் குறையுது ப்ரோ. ஒன்று மோஷன், இன்னொன்று ஸ்வெட்டு, இன்னொன்று பர்ப். ப்ரோ நீங்கள் செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பார்க்குறீங்க, எங்களுக்கு பார்ப்பீங்களான்னு தெரியல, உங்கள் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை அப்படின்வாங்க. அது எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, செலிபிரிட்டிஸை ட்ரைன் பண்ணுறேன்னா ஒரு லெவல் தான் ப்ரோ. அது எல்லாமே அவங்கள வச்சு நான் எத்தனை நாளைக்கு நான் மார்க்கெட் பண்ணிப்பேன். இந்த ஃபீல்டில் வந்து 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓவரால் முடிச்ச ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 568. ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் பசி எடுத்துகிட்டே இருக்கும் ப்ரோ. உள்ள அந்த ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், லைக் கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு எதுவும் கொடுக்கலன்னா உள்ள அது உங்களோட மசில் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அது என்ன நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாது. பட் டக்குன்னு டிரைவிங்கில் இருக்கும், திடீர்னு கிடீனஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா, மயக்க போட்டு விழுந்துட்டோன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது ப்ரோ. அதே மாதிரி ஜிம்முக்கு உள்ளே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம வராதிங்க. அண்ட் இப்போ நீங்கள் நிறைய படங்களுக்கும் ஏதாவது ஸ்டார்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும்? ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரட்டாகவே இருக்கணும். ஆமாம், ஈஸியாக சொல்லிடுறாங்க ஸ்டெராய்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஈஸி வேர்டே அதில் இருக்காது. எல்லாமே ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும் அதில். இந்த இடத்துல எனக்கு அம்மா கஷ்டப்பட்டது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ அது வந்து என்னென்னா, எனக்கு எங்கள் அம்மா நான் இந்த நிலைமைக்கு விட்டது என்னோட தப்பு. சரிங்களா, அன்றைக்கி புரிஞ்சது ஒன்று. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை, சும்மா ஒரு கரஸ்பாண்டன்ட்டில் ஒரு கோர்ஸ் போட்டுட்டு அந்த 12th நான் முடிக்கும் போது என்கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது. சரிங்களா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடியும் போது நான் காரில் தான் போனேன். நீங்கள் நிறைய படங்களுக்கும் ஏதாவது ஸ்டார்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும்? ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரட்டாகவே இருக்கணும். ஆமாம் ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்களேன், மெயினாக பீப்புள் அப்படியே நம்ம ஓகே. இது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க பார்த்தீங்களா ஒரு கொஷின், செலிபிரிட்டிஸை ட்ரைன் பண்ணுறதுனால வந்து அதெல்லாம் மிஸ் ஆகுது ப்ரோ. நான் அதே வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுட்டு இருப்பேன் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில். அதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அது ஒரு மாதிரி என்ன ஆகுது இப்போ ப்ரோ, எனக்கு நானும் சம்பாதிக்கணும். என்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து வந்தால் தானே நான் சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் இருக்கும்போது நான் இவங்கள மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்க கூட மாட்டேன்றாங்க. அண்ட் நீங்கள் முன்னாடி வேற படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்களா, இல்லை இன்ஜினியரா? இல்லை ப்ரோ, நான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது பண்ணிட்டு இருக்கேன் நான். பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்போ ஆட்டோ டிரைவர் தான், அப்போ இறந்துட்டார். அப்போது சரி அடுத்தது என்ன, வீட்டுக்கு இன்கம், படிக்கணும். பட் என்ன ஒன்றும் சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் கொண்டு போச்சு. ஏன்னா காசு இல்லை, இப்போ வீட்டு வாடகை கொடுக்கணும், அப்புறம் சாப்பாட்டுக்கு பார்க்கணும். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரோ வந்தேன். ஈஸியெல்லாம் கிடையாது, ஈஸியெல்லாம் வரல. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம நல்லா தெரியணும்னு இருந்தாலும் எனக்கு பின்னாடி 1000 பெயின் இருக்குது அதில். சரிங்களா, அந்த பெயினை பார்த்து ப்ரோ கஷ்டம் ப்ரோ. பாலிடிக்ஸு வளர விட மாட்டாங்க சின்ன பையனை வந்து வரும்போது. சரிங்களா, அதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி எனக்கு எப்படின்னா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்துடுச்சு. ஏன்னா இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் கூட ஜிம்மில் இருக்க பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்போ நம்மள மாதிரி ஈஸியாக மாறிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே இத்தனை நாள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததுனால தான் என்னால் கிளைண்ட்டை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது. அண்ட் அவங்கள இந்த வே எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி மென்டாலிட்டியை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ வரவங்களும் என்ன நினைக்கிறாங்க, ஈஸியாக எனக்கு இவ்வளோ வந்துடணும், சம்பாரிச்சணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அது எதுவுமே ஈஸி கிடையாது ப்ரோ. எல்லாம் வரட்டும், நல்லது தான். ஏன்னா எல்லாருமே ஏர்ன் பண்ணணும். நான் எப்பயுமே எனக்கு பின்னாடி வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வழி காட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிலாம் யாரும் விடலை. எங்கேருந்து கீழே இறக்கி விடலாமோ இறக்கி விட்டுட்டே இருப்பாங்க. நம்மளை வேலை செய்யாமல் விடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஷ்டம் தான் ப்ரோ. என்னோட சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு சில டைமில் 2 வேளை தான் சாப்பிட்டு 1 வருஷம் கிட்டே இருந்தோம் அந்த மாதிரி நம்மளாம். சரிங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா
ஒரு சின்ன இதுவும் நடந்தது என்னோட இன்சிடென்ட்டில். அது என்னென்னா, எனக்கு நான் 10th 12th ஸ்கூலில் டாப், சரிங்களா. 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், சரிங்களா. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது என்னென்னா 12th படிச்சுட்டு இருக்கேன். சரி, அப்போயே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். நான் மார்னிங் போயிடுவேன், ஜிம் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஈவினிங்கும் ஜிம் நான் தான் இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு நடுவில். ஏன்னா எனக்கு அங்கே ஃப்ரீ சீட் தாங்க ஸ்கூலில். பட் இருந்தாலும் வந்து ஏன்னா என்னோட மார்க்கை போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்களா அவங்க மார்க்கெட்டிங்க்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்ட் இது அந்த மாதிரின்னு எனக்கு ஹால் டிக்கெட் தரல, சரிங்களா. ஏன்னா செகண்ட் எக்ஸாம், ஐ மீன் தமிழ் 1 ஃபஸ்ட்டு, தமிழ் 2 செகண்ட் எக்ஸாம் எழுத போகும்போது உள்ளே போகிற ஹால் டிக்கெட் தரல. இல்லை, நீங்கள் ஹால் டிக்கெட் ஃபீஸ் பே பண்ணணும் எக்ஸாம் ஃபீஸ்க்கு, அது பிஃபோராக எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லையே, எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, எல்லாமே ஓசிலே கொடுப்பாங்களா அப்படின்னாங்க. ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ எங்கள் அம்மா கிட்டே போனேன், வீட்டுக்கு போய் டக்குன்னு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக 1/2 hourல ஸ்டார்ட் ஆக போகுது. சரி போனால் அப்போது என்கிட்ட இல்லைன்றது எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா நான் தானே அதை ஏர்னே பண்ணுறேன், எதனா இருந்தால் என்னன்றது கொடுக்கணும்னு தெரியும்ல. சரி, அம்மா என்ன பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை கொடுக்குறதுக்கு. அந்த இடத்துல வந்து என்னென்னா எங்கள் அம்மா வந்து சரி இங்கே வந்து கெஞ்சி அழுததெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோட ப்ரோ அது என்ன சொல்கிறதுன்னா, யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ப்ரோ நிலைமையை, சரிங்களா. ஒன்று தான் அன்றைக்கி எங்கள் அம்மாவோட அந்த இதுவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் நான் எப்படின்னா மாறி தான் ஆகணும். அன்றைக்கி அது ஒரு வெறி ப்ரோ. என்னடா இது அந்த படிப்பு மேலே இருந்த ஒரு கோவமே திருப்பி அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. போய் சர்டிஃபிகேட்லாம் கிடிச்சிட்டேன் நான். எப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தோடனே நியூஸ் சேனல்லாம் வந்தாங்க அப்போது, சரிங்களா. இவங்க ஒரு பேப்பரை கொடுத்து ஸ்கூலை பற்றிலாம் சொல்லி இப்படி டீச்சர்ஸ் பற்றிலாம் அப்படியே போய் கிழிச்சு போட்டுட்டாங்க. ஆமாம், ஏன்னா அப்போ ஜஸ்ட் அது ஒரிஜினல் கிடையாது, வெறும் இவங்க எதை வச்சுட்டு பேசணுன்ற மாதிரி. அது என்னன்னா கஷ்டம் தான் ப்ரோ, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். என்னடா இது, நம்ம இது பண்ணி என்ன பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா இன்றைக்கி ஸ்கில் இருந்ததுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ப்ரோ. திறமை தான் எல்லாமே. படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜாக இருக்கணுமே தவிர அது வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. என்னை பொறுத்த ஸ்கில் இருந்ததா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குல்ல. எஸ், எனக்கு என்ன தேவைன்னு அதை மட்டும் தான் பண்ணுறேன். நம்ம வீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காசு வருது, 2500 ரூபா தான் ப்ரோ அங்கே கொடுக்குறது. அதுவே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகும்போது சண்டே லீவுன்னு கூட எனக்கு தெரியாது ப்ரோ. அதில் ஆக்சுவலி இல்லை, ட்ரைனேஜ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க லீவ் எடுத்துகிட்டு என்ன இருக்க வச்சுருவாங்க அங்கே. நான் அதையுமே 1 year பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த லீவுன்றதே தெரியாது. அங்கே இருந்த ஓனருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி மாடு மாதிரி வேலை வைக்க முடியுமோ அப்படிலாம் பண்ணாங்க ப்ரோ. கஷ்டம் தான் ப்ரோ, திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே இருக்கும் தான். ஆனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல எனக்கு அம்மா கஷ்டப்பட்டது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ அது வந்து என்னென்னா எனக்கு எங்கள் அம்மா நான் இந்த நிலைமைக்கு விட்டது என்னோட தப்பு, சரிங்களா. அன்றைக்கி புரிஞ்சது ஒன்று, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா, சும்மா ஒரு கரஸ்பாண்டன்ட்டில் ஒரு கோர்ஸ் போட்டுட்டு அந்த 12th நான் முடிக்கும் போது என்கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது, சரிங்களா. காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடியும் போது நான் காரில் தான் போனேன். சேஞ்ச் தான் ப்ரோ, எல்லாமே முடியும்னா முடியும் ப்ரோ. நான் வந்து மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, தூக்கமே இருக்காது ப்ரோ. ஆக்சுவலி 3 hours 3.5 hours தான் தூங்குவேன் அப்போத்துலேருந்தே. ஆனால் ஏன்னா எனக்கு என்னென்னா இது மாறணும், இந்த நிலமையில நான் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே என்னால் முடியாததும் எதுவுமே கிடையாது. நான் எப்பயுமே என்ன கேட்டுப்பேன், நானே ஒரு கொஸ்டின் சொல்லிப்பேன், ஏன் முடியல, எதுக்கு முடியல, போ அப்படி. புஷ் தான் ப்ரோ, நம்ம புஷ் பண்ணி போகும்போது இந்த நேச்சர் நம்மளுக்கு எல்லாருமே கொடுக்கும். அப்போ தான் எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நான் எனக்கு ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. வெளியில் போகணும், வெளில போனால் தான் எல்லாமே வரும். நம்ம தேடி ஆக்ஷன் கொஞ்சமாச்சும் நம்ம வெளியில் போனால் தான் கான்டெக்ட் வருது. வெளியில் போனால் நம்ம ஒரு ப்ரெசென்ட்டில் இருக்கிறோம். இப்போ டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி சேர்ந்தால் தான் நம்ம ஒழுங்காக ரெகுலராக போவோம். ரெகுலராக போக ஆரம்பிச்சா தானே என்னால் பண்ண முடியும் ப்ராப்பராக. ஒர்க் அவுட் இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி. இந்த ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா நாலேஜபிளாக ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு 5 courses டாப் கோர்சஸ் முடிச்சிருக்கேன் நான். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் பேசுகிறாங்கன்னா சில பேர் என்னோட நாலேஜாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் விட்டு கொடுக்கக்கூடாது. இதில் நான் அவங்க ஈக்குவலுக்கு பேசினா தான் அவங்க என்கிட்ட கண்ட்ரோல்லே இருப்பாங்க கரெக்டாக. ஓகே, என் ட்ரைனருக்கு எல்லாம் தெரியும். ஆமாம் வந்து வரப்போகுது, எல்லாருடைய கவனமும் வந்து ஜிம் பக்கம் தான் இருக்கும். ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ப்ரீமியமா ஏதாவது ஒரு பேக்கேஜை போட்டுட்டு 12 மாதம் போகிறோமோ இல்லையோ காசு கட்டிடுவாங்க. எவ்வளோ ரெவன்யூ வந்து பார்க்க போறீங்க இந்த ஏஜ் ப்ரோ? நான் ஜிம் ரன் பண்ணல, ஐம் ஃப்ரீலான்சர். நான் எப்படின்னா சில ஜிம்ஸில் கூப்பிட்டு போய் கிளைண்ட்ஸை கூப்பிட்டு போய் எடுப்பேன் ப்ரோ. எல்லாம் வருவாங்க ப்ரோ, 10 பேரில் 2 பேர் தான் ப்ரோ ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. மீதி 8 பேர்லாம் வந்து அந்த ரெசல்யூஷன் எடுத்தோன்ற ஒரு இதுக்காக வருவாங்களே தவிர அவங்களால கஷ்டப்பட முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா முடியாது அது. ஏன்னா இன்னைக்கு ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியன்றதே தெரியல லைஃப்பில். இப்போது டயபிட்டிஸ் வருது, லைக் என்னென்னோ ப்ராப்ளம் வருது ப்ரோ. இப்போ விமென்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம்
இப்போ என்கிட்ட நான் பார்க்குற விஷயத்தில் கண்டிப்பாக 2ல் ஒருத்தருக்கு இருக்குது ப்ரோ கண்டிப்பாக. ஓகே. சரிங்களா? பிசிஓடி தைராய்டு அதெல்லாம் என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சின்ன வயசுலேருந்தே இருக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? அது இல்லாததுனால என்னென்னா வெயிட் ஏறுறாங்க கண்டினியூஸாக. வெயிட் ஏறும்போது பிசிஓடியும் ஏறுது. இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கும் போது அப்போ அது பிசிஓடி இருக்கிறவங்க வெயிட்டை குறைச்சா தான் இது மாறணும். வெயிட் டாக்டர்ஸே அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க, வெயிட்டை குறைங்க, அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் எடுக்க முடியும். அந்த மாதிரிலாம் நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது ப்ரோ. அதில் மெயின் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்தால் அதை முடிங்க. ஃபிட்னஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, லைஃப் ஸ்டைலில் ஒன்றா இருக்கணும். 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அதுவும் ஒன்று, ஒரு பார்ட். ஆமாம், நீங்க சொல்ற மாதிரி இப்போ இவ்வளோ டேஸ்ல ஒரு பிசிக்கல் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3 months அட்டைன் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் இருக்குல்ல, பண்ணிட்டு விட்டுருவாங்க நிறைய பேர். ஆனா அது இல்லாம ரெகுலரா ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அது எப்படின்னா இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களோம், 90 daysல அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கணும். வீக்லி 4 to 5 days ஆச்சு பண்ணணும் கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு மசில் பில்ட் பண்ணி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு பலூனில் காற்று அடிக்கிற மாதிரி தான். சரிங்களா? அந்த காற்று அடித்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உள்ள காற்று இருக்கும். லூஸ் பண்ணால் வெளியில் போயிடும், அவ்வளோதான். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ரெடி பண்ணிட்டோம், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சி வைக்கணும்ல. அந்த 90 days டஃபாக தான் இருக்கும். லைக் ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக டயட் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 90 daysக்கு அப்புறம் பேலன்ஸ் டயட்டில் போயிட்டு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை நம்ம 3 வேளையும் நான் பயங்கரமாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் இருக்காது ப்ரோ. ஒரு 2 மீல் டயட் மீல், 1 மீல் சீட் மீல் எடுத்துக்கலாம் டெய்லி. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலாக போகலாம் நம்ம டெய்லி. அப்படி இருக்கும்போது ஹெல்த்தும் நல்லா இருக்கு, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நம்ம லைக் அதையும் வந்து முடிச்சிடறோம் நம்ம. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து சொன்ன மாதிரி ஆரம்பம் பேசும்போதுலாம் ரொம்ப மோட்டிவேஷன் ஃபயரோட பேசுவாங்க. நான் இந்த டேக்குள்ள பண்ணிடணும் ப்ரோ அப்படிலாம் பண்ணி கோச் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஜாலியாக ஃபன்னான மூமெண்ட் இருக்கா உங்களுக்கு? ஃபன்னான மூமெண்ட்னா அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வருவாங்க ப்ரோ, சரிங்களா? வரும்போது பயங்கர ஒரு ப்ரெஷரில் அவங்க எதை நம்பி வராங்கன்னு கூட தெரியாது. இப்போ என்கிட்ட வரவங்க எல்லாமே ப்ரோ, எல்லாருமே நான் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குற பீப்புள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, கிளைண்ட்ஸாக வரவங்களாம் அவங்களால அவ்வளோ இன்புட்லாம் போட முடியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ஆசையில் வராங்களே தவிர அந்த இடத்துல இது இவ்வளோ டஃப்பாக இருக்குமோன்ற மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஐ மீன் அந்த மைண்ட் செட், அந்த ஒரு கஷ்டப்படணுமா அப்படின்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்படணுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஈஸியாக 90 daysல பண்ணிடுறோம் போகலாம் அப்படின்ட்டு வராங்க. வரும்போது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மைண்டை தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன் ப்ரோ. நான் ஒன்றும் மற்ற ட்ரைனர் மாதிரி ஒன்றும் புதுசாலாம் எதுவும் பண்ணல ப்ரோ நான், சரிங்களா? என்ன பீப்புளோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறேன். அவங்க எங்கே மைனஸை லாக் அவங்க கிட்டே ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க ரெகுலராக. அவங்க வீக்னஸ் எதனால அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க, எதனால எங்கே ஸ்டக் ஆகுறாங்க அவங்க, அதை பார்த்துட்டா அதை பிடிச்சி அதுலேருந்தே இப்படியே கொண்டு போகும் கொஞ்சமாக. இப்போ அவங்க மைண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்களால கிரேவிங் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஆல்டர்னேட் பார்ப்பேன் நான். இப்போ ஒன்றும் இல்லை, என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆல்டர்னேட் என்ன, டயட்லேயே என்ன பேஸ் பண்ண மாதிரி போகலாம் ப்ரோ. பீப்புள் மைண்டை ஒரு 1 weekல நம்ம சின்ன சேஞ்சாச்சு காமிக்கணும் ப்ரோ. ஓகே, இப்போ என்கிட்ட வரவங்க எல்லாருமே ஒரு 1 week கன்சிஸ்டன்சியாக வருவாங்க கண்டிப்பாக. அந்த 1 weekல ஒரு சின்ன சேஞ்ச் காமிச்சிடும், வெயிட்லேயோ இல்லை பாடியிலோ சின்னதாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும் கண்டிப்பாக. ஃபேஸ் ப்ளோட்னஸ் குறையும் கொஞ்சம், அதை மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். வீக்லி இன்ட்ரெஸ்ட் அந்த ரிசல்ட்ஸ் காமிக்கும் போது அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க, முடிச்சிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ளே வருது. முடியாமலே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ரிசல்ட்ஸை பார்த்தா கண்டிப்பாக வந்துடும். ரிசல்ட்ஸை பார்க்கலன்னா அவங்க பண்ண மாட்டாங்க ப்ரோ. அவங்களே ரொம்ப வெறுப்பாயிடுவாங்க. ட்ரூ. ஆமாம். நிறைய நாங்கள் வீடியோஸ் பார்க்குறோம், ரொம்ப எப்படி சொல்றது, இன்டென்ஷனாக ட்ரைனிங் இன்னும் பண்ண அடுத்து ஒரு ரெப் போங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பண்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இதெல்லாம் பண்றது சரியா தவறா, 60 daysல பாடியை வந்து ஷேப் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் விட்டுலாம் வந்து பண்ணும்போது வந்து அந்த நபருடைய உடம்பு வந்து எவ்வளவு பாதிக்கப்படும். ஏன்னா முன்னாடி எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன் ஒர்க் அவுட்னு, அந்த 60 நாள்ல பாடி வந்து எவ்வளவுதான் தாங்கும், அது வந்து தவறா போய் முடிஞ்சிருமா அது மாதிரி ஏதாச்சுன்னா? இல்லை ப்ரோ, அது என்னன்னா இப்போ பாருங்களேன், எல்லாமே இந்த வே தான், சரிங்களா? இப்போ ஃபிட்னஸ் வந்து எப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன்னா சயின்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி தான் பண்ணுறேன் நான். அப்படி இருக்கும்போது இதை வந்து பீப்புளோட மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட கோல் என்ன, அவங்களோட கோலை புரிஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம கொண்டு போகணும். அவங்களுக்கு ப்ராப்ளம் வராமல். இப்போது எல்லாம் எங்கே லேக் ஆகுறாங்கன்னா டயட்டு. அந்த டயட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துடணும். எல்லாமே இப்போ ப்ராப்பர் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபைபர் எல்லாமே இருக்கிற மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப இந்த சில பேர் வாட்டர் டயட் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட் டயட் இருக்கிறாங்க, அதெல்லாம் தான் ஒரு மசிலையும் சேர்த்து லூஸ் பண்ணிவிடும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஏதோ வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்து அங்கேருந்து வர எல்லாருமே கிளைண்ட்ஸ், அங்கேருந்து வரவங்க என்கிட்ட வரவங்க பாடி வீக் ஆகிடுது, ஜாயிண்ட் வீக் ஆகிடுது. ஏன்னா அதில் எதுலையுமே ப்ரோட்டீனே கிடையாது, அதில் சுத்தமாக ப்ரோட்டீனும் கிடையாது, ஃபைபரும் கிடையாது. அப்படி அந்த மாதிரி இருந்தால் பார்க்க ஏஜ் நீங்கள் தெரியும் வெயிட் குறைச்சாலும்.
அந்த ஒரு நல்ல லுக் இருக்காது பார்க்க எங்க. இப்போது நம்ம மசிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் வந்து சேரும். அதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட், ஃபேட், ஆயில் எல்லாமே வந்து அதில் சேர்ந்துடும். அதுதான் நம்மளுக்கு ஸ்கின்னை டல்லாக்குது. சரிங்களா? மெயினாக அது வெளியில் போனோன்னா ஸ்வெட் ஆகணும். ஃபேட்டு 3 வழியில் குறையுது ப்ரோ. ஒன்று மோஷன், இன்னொன்று ஸ்வெட்டு, இன்னொன்று பர்ப். சரிங்களா? இந்த 3மே ப்ராப்பராக வந்து இருக்கணும்னா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தண்ணி குடிக்கணும் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். இது ஒழுங்காக பண்ணாலே ப்ராப்பராக எல்லாமே சீக்கிரம் நம்ம சேஞ்ச் ஆகிறோம் ப்ரோ. நல்லா இப்போது ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 இயர்ஸ். அந்த பையனுக்கு ஆசை பயங்கரமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. லைக் இப்போ நான்லாம் எனக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சூர்யா பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒரு வாரணமாயிரம் அந்த படம்லாம் நான் ஸ்கூல் டேஸில் இருந்தப்போ எனக்கு அது ஒரு ஆசை அந்த மாதிரி பண்ணணுமேனு. அந்த விஷயத்தை நான் செட் பண்ணதுனால நான் இன்னைக்கு ஒரு 12 ஷோ பண்ணிட்டு இருப்பேன். நான் எனக்கு ஆப்ஸ் ரெடி பண்ணுறது ஒரு விஷயமாவே இருக்காது. முதல்ல என்னென்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்கிட்ட யாருன்னா நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கணுன்றது தான் முதல்ல நான் மைண்ட் செட்டாக வைப்பேன். நான் எனக்கு அந்த ஆசை அங்கே செட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியுது ப்ராப்பராக. எப்போ வேணுமோ நான் சீக்கிரமாக பாடி மாற்றிக்கலாம். நான் வந்து ப்ரோ ஒன்றும் இல்லை, ப்ராப்பர் டயட்டாக இருந்து ப்ராப்பர் ஒர்க் அவுட்டாக பண்ணால் எல்லாமே சேஞ்சஸ் சூப்பராக யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கணும். டயட் நீங்க சொல்றீங்களா? இப்போ ஒரு நபர் இப்போ நான் வரேன் அப்படின்னா என்ன எப்படி அனலைஸ் பண்ணி டயட் கொடுப்பீங்க ப்ரோ? ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களை ஒரு 3 to 4 days அப்சர்வ் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா இப்போது டயட் வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்றத பிளான் பண்ணிப்பேன். நான் கேட்டுப்பேன் உங்ககிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுப்பேன். எங்கே நீங்கள் லைக் எப்படின்னா கம்ஃபர்ட்டில் கொண்டு வரேன் ப்ரோ. இப்போ நான் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிளான் பண்ணி கொடுப்பேன். காப்பி பேஸ்ட் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜிம்மில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்குமே வேறு மாதிரி தான் இருக்குமே டயட் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ வெயிட் லாஸ்க்கு ஒரு மாதிரி, வெயிட் கெயினுக்கு ஒரு மாதிரி, அண்ட் அதுக்கப்புறம் பேக்ஸ் ரெடி பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு மாதிரி, ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ப்ரோட்டீன் மாறும். இப்போ பொதுவாக இப்போ நிறைய நீங்கள் செலிபிரிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்க்கும்போது வந்து இப்போ காமன் மேனா நான் எனக்கு என்ன தோணுன்னா, பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் போல இருக்கு, விட்ட போய் கேட்குறதுலாம் அப்படிதான் இருக்கும். ஒரு காமன் மேனோட பார்வை இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்கள் பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் பண்ணும்போது நிறைய பட்ஜெட் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அது நீங்கள் உங்கள் வாயில சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. அது எப்படி சொல்கிறதுன்னா லைக் இது எனக்கு ஒரு நிறைய அந்த மாதிரி மெசேஜஸ் வரும் எனக்கு டிஎம்ஸில். எப்படின்னா என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பார்க்குறீங்க, எங்களுக்கு பார்ப்பீங்களான்னு தெரியல, உங்கள் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை அப்படின்வாங்க. அது எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, செலிபிரிட்டிஸை ட்ரெயின் பண்ணுறேன்னா ஒரு லெவல் தான் ப்ரோ. அது எல்லாமே அவங்கள வச்சு நான் எத்தனை நாளைக்கு நான் மார்க்கெட் பண்ணிப்பேன். என்ன புரியுதுங்களா? அது வந்து ஒரு பார்ட்டு தான். எனக்கு மெயினாக இங்கே தான் நான் ரிசல்ட்ஸ் அதிகமாக காமிக்க முடியும். ஜென்ரல் பீப்புளுக்கு தான் புதுசாக நான் ட்ரெயின் பண்ணி இல்லை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு 3 months ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சுட்டேன்னா அவங்கள ஓனாகவே பண்ண சொல்லிவிடுவேன். நான் அப்புறம் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா புதுசாக இன்னொரு ஆள் எடுப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நியூவாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபீல்டில் வந்து 11 years ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓவரால் முடிச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் 568. ஆமாம், ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ஒருத்தவங்க மாற்றிருக்கீங்க. கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்க மாற்றிருக்கேன். நான் 11 years இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய பேர் கூட பேசணும், நிறைய பேர்கிட்ட பழகணும். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, லைக் இந்த லைக் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே. ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது நிறைய கிடைக்கும் போகிறோம். நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் எப்பவுமே. ஓகே. அண்ட் பேக்கேஜஸும் டிஃப்ரென்ஸ் லைக் இல்லை பேக்கேஜஸ் வந்து எப்படின்னா ப்ரோ இப்போ எல்லாமே ஒரு கிரேடு தான் ப்ரோ. சரிங்களா? நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அங்கே இருக்க இப்போ ஜிம்மில் எடுக்கிறேன்னா அது ஒரு சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ செலிபிரிட்டிஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம மாறிடுவோம் ப்ரோ நம்ம. ஓகே. ஆனால் அவங்களுக்கான பேமெண்ட் இவங்களுக்கான பேமெண்ட் வேற டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். உண்மை ப்ரோ, உண்மை. அதே மாதிரி எல்லாருக்குமே அப்படியே வாங்கினேன்னா நான் அப்புறம் எப்படி எத்தனை பேர் ட்ரெயின் பண்ண முடியும்? சஸ்டைன் பண்ணுறது கஷ்டம். மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுறது இருக்கிறதுலே பெரிய விஷயம் இந்த ஃபீல்டில். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் வராங்க உள்ள ஃபிட்னஸில். இன்னைக்கு சும்மா ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா ட்ரைனர்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன்றான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்கிட்ட அந்த மாதிரி வந்த கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உமன்ஸ் என்னன்னா இவங்க மணி வாங்கிக்கிறாங்க, ட்ரைனிங் கரெக்டாக எடுக்க மாட்டேன்றாங்களா. இவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டே அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்போது நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே நான் ஒரு உமனுக்கு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கன்றத பார்த்துட்டு அவங்க குவரி என்ன, அவங்க என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாடி வெயிட், அவங்களுக்கு நீ பெயின் இருக்கா, ஜாயின்ட் பெயின் இருக்கா, அவங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையும் கேட்டு தான் நான் கொடுக்கணும். நான் பண்ணுற எக்ஸசைஸே எனக்கு இதுதான் தெரியும்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கோர்சஸ் எதனா பண்ணணும் நாலேஜுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஃபீல்டு உள்ள வரணும், ட்ரைன் பண்ணேன். ஏன்னா எதுவுமே தெரியாமல் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கணும் என் பாடிக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒருத்தர் ஆப்ஸ் ரெடி பண்ண வராருன்னா
நான் ஆப்ஸ் பெயின் எப்படி இருக்கும் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் எனக்கு தெரியும் அது கிளைண்ட் கொடுக்கறதுக்கு. இந்த ஒர்க் அவுட் பண்ணா இங்க வலிக்கும், இங்க வலிக்கும் கரெக்டா, இங்க அந்த மசில் ப்ரெஷர் போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சது. அதே மாதிரி நான் எப்படின்னா 2 days once எதனா ஒரு ஷோ பண்ணிடுவேன் நான் கண்டிப்பா. ஏன்னா அப்டேட் ஒரு டைமும் புதுசாக எதனா வந்து ட்ரை பண்ணுவேன். அப்போ என் பாடி தான் எக்ஸ்பெரிமெண்ட். எனக்கு ட்ரை பண்ணி கிளைண்ட்ஸுக்கு ரிசல்ட்ஸாக கொடுக்குறேன் அதை. ஆமாம், கோர்ஸ் ஆனால் கண்டிப்பாக தேவை தான் ப்ரோ. ஏன்னா நாலேஜபிளாக நம்ம இதில் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தாலுமே கோர்ஸ் எதுக்குன்னா ஜென்ரலாக இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் பேசுகிறாங்க, அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏதோ டவுட் கேட்குறாங்கன்னா எல்லாத்த பற்றியும் பேசும், பாடியை பற்றி. ஏன்னா எல்லாத்த பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாடி, வெளியில் மட்டும் கிடையாது, உள்ளேயும் ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி. ஓகே, நிறைய இப்போ கேசஸ் பார்க்க முடியுது. 24 வயது வந்து பையன் வந்து ஒர்க் அவுட் பண்ணா திடீர்னு மாரடைப்பில் இருந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ எப்படி அது? ஏன்னா 24 சின்ன ஏஜ், 30 சின்ன இதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மில் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனால இருக்கும் அது ப்ரோ? அது மெயினாக என்ன தெரியுமா ப்ரோ, ஒரே கான்செப்ட் தான் ப்ரோ. யாருக்கும் ஜிம் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆகலை. இப்போ ஜிம் பண்ணும்போது நம்ம ஹார்ட் பீட் ரேஞ்ச் அதிகமாகுதா, ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்டென்சிட்டியா, ஸ்ட்ரெஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இங்கே வந்து நம்ம பண்ணும்போது சரிங்களா, ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகுது, சடன் அட்டாக். ஆமாம், டூ மச். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு இது உள்ள வந்து ரொம்ப போட்டு இன்டென்ஸாக பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. இந்த பிரேக்கப் ஆனவங்களாம் வரும். கண்டிப்பாக பிரேக்கப் ஆனால் அதெல்லாம் வேற ப்ரோ. அது வேற கதை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆனால் வந்து பண்ணுறது ஒன்று. அதுலேருந்து பிரேக்கப் ஆனால் கூட சில பேர் எப்படி தெரியுமா ப்ரோ, முடியாது ப்ரோ அந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரொம்ப மைண்ட் ரிலேட்டடாக அது ரொம்ப அஃபெக்டாக தான் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாக இதில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். ஆமாம், பட் என்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்தனாலதான் சேர்ந்தாதான் ப்ரோ. ஏன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு ஹார்ட் பீட் ரேஞ்ச் அதிகமாகுது, படப்படன்னு இருக்கு. ஏன்னா பிரெயினும் ஹார்ட்டும் கனெக்டில் இருக்கு சரிங்களா. அதனால நம்மளுக்கு ஹார்ட் பீட் ரேஞ்ச் அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது போய் ஒர்க் அவுட்டும் பண்ணும்போது நான் அதே ப்ரெஷர் தான் இன்னும் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து. அதனால தான் தவிர ஜிம் பண்ணுறதுனால நல்லா தான் இருப்பாங்களே தவிர ஒன்றும் ஆகாது. அண்ட் நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு யார் ஃபேவரட்? இல்லை ஏதாவது ஃபன்னாக இருக்கும் ப்ரோ? ஃபன்னானா வந்து சில பேர் சீட் பண்ணுவாங்க, அவங்க மாட்டிப்பாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சு. அதெல்லாம் நிறைய பேர் ப்ரோ ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். ஃபேஸ் பார்த்தா கண்டுபிடிச்சிங்களா? ப்ளோட் ஆகிட்டோம் லைட்டாக. லைக் இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டா இருக்காங்க, ஒரு 1 week இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே இப்போ ஒரு மீல் ஏதோ தெரியாமல் எனக்கு தெரியல, என்கிட்ட சொல்லலை, நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும்போது கண்டுபிடிச்சிருவேன் நான். ஏன்னா ஃபேஸ் அந்த காமிக்கும் டக்குன்னு. 1 weekல கொஞ்சம் ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளோட்டடாக இருக்கும் பார்த்தா. அது தெரிஞ்சிடும் ப்ரோ, யாரும் ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அப்பெல்லாம் கேள்விப்பட்டேன் ப்ரோ. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஏன்னா ப்ரோ அது சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லை எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸில் பார்த்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருப்பேன். நான் முதல்ல இப்போ என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, இல்லை ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவேன், இங்கே எப்படி பேசணுமோ அங்கே அப்படி பேசுவேன். ஏன்னா கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிப்பேன் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னோட வழியில் கொண்டு வந்துடும் அவங்கள. இப்போது எல்லாருக்குமே ஒரு ஜாலியாக இருக்கணுன்ற ஆசை. என்கிட்ட பீப்புள் என்னென்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா. அது ஏன்னு வந்து பார்த்தா ஏதோ ஒன்று அவங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்சிருக்கு வரும்போது. ஆமாம், அந்த பாண்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் ப்ரோ. என் டீமில் இருந்தால் அப்படியே பயங்கர ஜாலியாக இருக்கும், சிரிச்சுட்டே. அது ஒரு டீமே உருவாகும் எல்லாமே உள்ள வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வைப்பேன். அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல் சேர்ந்துருக்குறாங்க ஒன்றாவே. ஆமாம், எங்கே இருக்கு சொல்லுங்க, எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இல்லை ப்ரோ, அது எனக்கே தெரியாது ப்ரோ. ஃபஸ்ட்டு திடீர்னு ஒருத்தவங்களாம் பார்த்தா கொஞ்சம் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறமா தான் தெரியுது என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அடப்பாவீங்களா, என்னடா இது ட்ரெயின் பண்ண வந்து இவங்க லைவ் எல்லாம் பார்த்து. ஒரு செலிபிரிட்டி கூட ஒருத்தவங்க அவங்க ஒரு மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் நடந்தது. சரி, ஓகே. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஜிம் கோச் தாண்டி லைஃப் கோச்சும் ஆயிட்டு. லைஃப் கோச் இல்லை, சேர்ந்துடுறாங்க ப்ரோ. அது எல்லாம் ஒரு மாதிரி என்னன்னா, இப்போ ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் சரிங்களா. ஏதோ ஒரு ஜாயிண்ட் எல்லாருமே கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு டெய்லி வரணுன்ற ஒரு புஷ் இருக்குல்ல, போனால் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. மெயினாக இப்போ ஃபிட்னஸில் ஒர்க் அவுட்டே மட்டும் பண்ணுறதுக்கே எல்லாருமே வர மாட்டாங்க ப்ரோ. மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஜிம் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன். அங்கே உள்ளே வந்து பண்ணும்போது ஹாப்பியாகவும் இருக்கணும், நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் கிடைக்கணும். அதை தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதிகமாக. அண்ட் ப்ரோ மேக்ஸிமம் எல்லாருமே, இப்போ நானே ஒரு ரீல் பார்த்தேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்றாங்க. 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்தால் இந்த சேஞ்சஸ் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம இருந்தால் நம்மளுக்கு வயிறு தான் வலியுது. ஏன் அப்படி? அதை பார்த்து நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணுறது இருக்கு, அது சரியா தவறா ப்ரோ? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் அது ப்ரோ, அது என்ன சொல்கிறதுன்னா, பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டாங்க சரிங்களா. இப்போ என்கிட்ட கிளைண்டாக வந்து நான் சொல்கிறத கேட்கணும்னு அனுப்பிச்சிருவேன். ஏன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இப்போ ப்ரோ நான் ஒன்று சொல்லுவேன் ப்ரோ, நான் இப்போ ஓரளவுக்கு பேலன்ஸாக ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவேன். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னானே, இல்லை ஆன்லைனில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணுவா, எனக்கு தெரியாது, ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ப்ரோ. அது என்னன்னா கான்சிக்வன்சஸ் ஆகிடும் ப்ரோ. ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனையில தான் கொண்டு போய் நிறுத்தும். மயக்கம் போட்டுருவாங்க டக்குன்னு, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எதுக்கு வீக் ஆகுறாங்கன்னு தெரியாது.
அந்த மாதிரிலாம் ஆகும். ஏன்னா அப்போ ப்ளேம் ஏமல் தானே வரும். அந்த மாதிரி வராமல் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிறேன் சரிங்களா. இப்போ வரைக்கும் வரல அந்த மாதிரி. த திங் என்னென்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபாலோவே பண்ணக்கூடாத விஷயங்கள் அதெல்லாம். அது ஏன் ப்ரோ பாடிக்கு ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் பசி எடுத்துகிட்டே இருக்கும் ப்ரோ. உள்ள அந்த ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், லைக் கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு எதுவும் கொடுக்கலன்னா உள்ள அது உங்களோட மசில் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால தான் மசில் லூஸ் ஆகிட்டு இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒசாம்பிக் இந்த மாதிரிலாம் எடுத்து லைக் வெயிட் குறைக்கிறாங்க. குறைச்சி எல்லாருமே ஹெல்த்தியாக பார்த்தீங்களா? இல்லை. ஏன்னா ஏன் அவங்க ஸ்கின்ல சுருங்கிடுது சீக்கிரமே. ஃபிட்னஸ் பண்ணாமல் அவங்க இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட்கட் மாதிரி சீக்கிரம் குறையணும். அது ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ சில டைப் ஆஃப் திங் என்னன்னா பசி எடுக்க வைக்காது அது. ஆமாம், எஸ், பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு கண்டிப்பாக சாப்பிட தோண மாட்டேங்குது. அப்படியே இருக்காங்களா சீக்கிரம் வெயிட் குறைய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இந்த சுகர் கட் பண்றது, அதுக்கப்புறம் சுகர் கட் பண்ணலாம் ப்ரோ. சுகர் கட் பண்ணலாம், சால்ட்லாம் கட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஐ மீன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அது எல்லாமே எப்படின்னா இப்போ இந்த பாடி பில்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், மென்ஸ் ஃபிசிக் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி தான். பாடி பில்டிங் மென்ஸ் ஃபிசிக் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பீப்புள் இப்போ எங்கிட்ட வராங்கல்ல, அவங்களாம் எல்லாருமே வந்து ப்ரோ எங்கிட்ட வரும்போது சும்மா ஏதோ ஒரு ஆசையில் தான் ப்ரோ வருவாங்க. வெயிட் குறைச்சா போதும்னு சொல்லி அவங்கள மாற்றி ஆப்ஸ் ரெடி பண்ண வைக்கிறதே நான் தான். இல்லை ஸ்டார்டிங்லேயே மைண்டில் செட் பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா அவங்க மைண்டில் இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அவங்கள என்னென்னா இமேஜினேஷன்லேயே செட் பண்ணி வச்சுருவாங்களே, நீங்கள் இப்படி தான் மாற போகிறீங்க. அதனால அந்த விஷயம் அங்கே வச்சுட்டா எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துடுது இல்லை உள்ள பண்ணணும். அப்போ என்ன ஆப்ஸ் சில பேருக்கு அவங்களால பண்ண முடியுமா, இது நம்மளால முடியாது அப்படின்னு தான் நினச்சி வருவாங்க. வெயிட் லாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு. நான் என்ன பண்ண மைண்டை சேஞ்ச் பண்ணி பண்ண வச்சிருவேன் நான். இப்போ ரிசல்ட்ஸ் காமிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு அந்த மைண்ட் மாறி என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணிடுறேன். அந்த மாதிரி தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அது என்ன நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாது. இப்போ டக்குன்னு டிரைவிங்கில் இருக்கும், திடீர்னு கிடீனஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா, மயக்க போட்டு விழுந்துட்டோன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கு ப்ரோ. அதே மாதிரி ஜிம்முக்கு உள்ள வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம வராதிங்க. என்ன சாப்பிடலாம், வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாச்சும்? அது டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ வெயிட் லாஸ்க்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வெயிட் லாஸ் ஆப்பிள் எடுத்துக்கோங்க, பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க, கெஃபின் மாதிரி அந்த மாதிரி கார்ப்ஸ் கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் கெயின் பண்ணுறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி லைக் பனானா ஒரு ஓட்ஸ் அந்த மாதிரி எதனா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நிறைய நான் பார்க்கும்போது ஜிம் போகிறவங்க ரீல்லாம் பண்ணுறவங்க வந்து திடீர்னு வந்து ரப்பா எடுக்கிறாங்க, பவுடர் கொட்டுறாங்க, கலக்குறாங்க, நல்லா இருக்கு மில்க் ஷேக் மாதிரி சாப்பிட்றாங்க, இதை சாப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் வருது. அது சரியா ப்ரோ? சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்றாங்க, திடீர்னு ஃபிஷ் ஆயில் சாப்பிட்றாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த டேர்ம்ஸ் பற்றி இது என்னன்னா, இப்போ இந்த கிரேட்டின், ஃபிஷ் ஆயில், வே வந்து மேண்டேட்டரி ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் வே வந்து எப்படின்னா நம்மளால காம்ப்ளான்லாம் வந்து சும்மா ப்ரோ. அது நம்மளுக்கு சின்ன வயசுல நம்மளுக்கு நல்லா இருந்தது அது அந்த மாதிரி. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ், பால்லேருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிற ஒரு ப்ரோட்டீன் அது, சரிங்களா? நம்மளால ஃபுல்லாக இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எனக்கு ஒரு 120 grams ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படுது. நான் வந்து எப்படி மீட்டை எடுத்து எக்ஸ் எடுத்து நான் கவர் பண்ணிக்க முடியும்? ஒரு எக்கில் 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, அதில் எல்லோ மைனஸ் பண்ணிட்டா 3 grams தான் இருக்குது ஒயிட்டில். அந்த ஒயிட் எத்தனை சாப்பிட முடியும்? நான் 10 முட்டை எடுக்கணும்னா ஷோ பண்ணுறேன்னா அப்போ எடுப்பேன். நார்மல் டேஸில் எனக்கே எடுக்க பிடிக்காது. என் கிளைண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எப்படி நான் புஷ் பண்ண முடியும் அவங்களை எடுங்கன்னு? அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், வே எடுத்துக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இதுவும் எடுக்கணும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூப்பில் 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னா டெய்லி ஒரு 2 ஸ்கூப் எடுத்துட்டு பேலன்ஸ் ஃபுட்லேருந்து கவர் பண்ணிக்கலாம் ப்ரோட்டீனை. ஒரு ஆல்டர்னேட்டிவ்ல ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு ஒரு அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். வே ப்ரோட்டீன் மட்டும் குடிச்சாலே உடம்பு ஏறிடாது, ஃபுட்டும் எடுக்கணும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்டெராய்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களா இருக்குல்ல, நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற ஸ்டேஜ் ஏறதுக்கு மாதிரி பண்றாங்க அப்படின்னு, அது நடந்துட்டு இருக்கா இன்னமும்? சில பேர்லாம் வந்து ஆர்கானிக்கா எல்லாருமே மென்ஸ் ஃபிசிக் பண்றவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க எல்லாருமே எடுப்பாங்க ப்ரோ. எடுக்காமலாம் வந்து நிக்க முடியாது ப்ரோ. சும்மா இப்போ இந்த நேச்சுரல் இதெல்லாம் சொல்றதுலாம் வந்து காமெடி தான் ப்ரோ. நான் எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாதா ப்ரோ இதில்? ஏன்னா என்னன்னா என்ஹான்ஸ் பண்ணி பண்றாங்கன்னா அந்த இடத்துல ரிசல்ட்ஸ்க்காக தான் பண்றாங்க ப்ரோ. அது பின்னாடி ஆனால் ஹார்ட் ஒர்க் இருக்கிறத புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க ப்ரோ. இது எல்லாமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான், மேஜர் ரோலே கிடையாது. இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இது போட்டால் தான் அப்படி ஆயிடுது ப்ரோ. பின்னாடி வந்து பார்த்தா தெரியும் ப்ரோ அதில் ஹார்ட் ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு. ஒருத்தரும் இப்போ நானே சொல்கிறேன், காம்படிஷன் நடக்குதுன்னா ஸ்டேஜுக்கு பின்னாடி நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு டேன் க்ரீம் போட்டுட்டு நாங்கள் எதனா லைக் ரெடி ஆகிட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரோட ஃபேஸை வந்து பாருங்களேன், அப்படியே கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி வந்து பார்த்தா அந்த எப்படா ஸ்டேஜில் ஏறி நம்ம நின்றுட்டு இறங்குவோம், அதெல்லாம் கஷ்டம் ப்ரோ. யாராலையுமே இருக்க முடியாது அந்த மாதிரிலாம். அதெல்லாம் இப்போது இவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க ஸ்டெராய்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஈஸி வேர்டே அதில் இருக்காது. எல்லாமே ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும் அதில். அந்த ஒரு நாள் சாப்பிடாம இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஷோக்கு ரெடி ஆகிறேன்னா லாஸ்ட் ஷோ நான் பண்ணும்போது என்னால் என் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால் வெளியில் போக முடியல, என் மைண்டு நார்மலாக இல்லை.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக்கும். ஏன்னா பிகாஸ் என்ன ஒர்க்கையும் பார்க்கணும், நான் என்னோட ஒர்க் அவுட்டையும் பண்ணணும், டயட்லேயும் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணும்போது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறேன் பார்த்தீங்களா, அது உண்மையிலே பெரிய விஷயம் ப்ரோ. அதெல்லாம் நார்மலாக வாயில் சொல்கிறாங்க பாருங்க வந்து இதை எடுத்து தான் பண்ணுறாங்கன்னு, அவங்களாம் அதை ஒரு தடவை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு ப்ரோ? ஆஃப்டர் நீங்க 11 இயர்ஸா நீங்க உள்ள உங்களுடைய இது ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ தினேஷ் அவர்கள் எப்படி இருக்காப்ல? ப்ரோ தினேஷ் என்ன ப்ரோ, ஓகே தான் ப்ரோ. எல்லாமே எப்படி சொல்கிறதுன்னா ஃபேமிலி ஹாப்பி. சரிங்களா, ஃபேமிலி வீட்டில் அம்மாலாம் ஹாப்பி. ஏன்னா பிகாஸ் என்னென்னா எனக்கு அவங்க சந்தோஷம் வந்தால் போதும் எனக்கு என் வீட்டில். மற்றபடி எனக்கு நான் என்னை பற்றி என்னோட மைண்ட் செட்டை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் ப்ரோ. ஏன்னா என்ன தான் பெயினே இருந்தாலும் பிரேக் நடக்கும், எல்லாமே லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. கஷ்டம் இருந்தாலுமே நான் அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஓகே அது எப்படி ஹீல் பண்ணணும்னு பார்த்துப்பேன். நான் என்ன எதுவுமே வீட்டில் வந்தால் சிரிச்சிட்டு போகணும். வெளில இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு இன்றைக்கி ரொம்ப முடியல, மைண்டு கஷ்டமாக இருக்குன்னா கூட என் ஒர்க்கில் என்கிட்ட எப்பவுமே சுற்றி ஒரு 10 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க ப்ரோ கிளைண்ட்ஸு. அங்கே போய் நான் டல்லாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே யோசிப்பாங்க நான் டல்லாக இருக்கேன்னு தான் உங்ககிட்ட வரேன், அப்போ நீ எப்படி இருந்தீங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உள்ளே போகும்போதே ஓகே நம்ம மைண்டை மாற்றிட்டு இங்கே நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கணும். எதையும் யோசிச்சுட்டு இல்லை நம்ம ஃபீலிங்ஸை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் என்ன ஆகுது, அவங்களே கஷ்டத்தில் தான் வந்துருக்காங்க, வெயிட் குறைக்கணும் இது பண்ணணும்னு அவங்ககிட்ட போய் நம்ம புலம்பிட்டு இருக்கக்கூடாது. என்ன சரி வராங்களா ஜாலியாக இருக்கிறோமா, அந்த செகண்ட் ஜாலியாக தான் இருக்கணும்னு நினைப்பேன். அழுணும்னு நினச்சா கூட அழ முடியாது ப்ரோ. போங்க அந்த ஒரு கஷ்டம் இருந்திருக்கு எனக்கு என்னோட லைஃப்பில். அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years கிட்ட அந்த மாதிரி ஆச்சு. அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிக்கிட்டேன். ஏன்னா எப்பயுமே பேக்டாக இருப்பேன், கொஞ்சம் காம் பண்ணி அப்புறம் இந்த வெளியில் ட்ராவல் பண்ணுறது அது இதுன்னு கொஞ்சம் போகும்போது மைண்ட் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு. அப்புறம் ஓகே. அண்ட் இப்போ நியூ இயர்க்கான இது போட்டு வச்சிட்டாங்களா, இது மாதிரி நடக்குது இது மாதிரி ப்ரோ? இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி வந்து நியூ இயர்க்கான ரெசல்யூஷன் எடுக்கிறது அப்படி இப்படின்லாம் ரொம்ப கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பழைய முன்னாடி அப்படி இருந்தது, ஐயோ இந்த நியூ இயர்க்கு நான் வெயிட்டை குறைச்சே ஆகணும், நியூ இயர் எண்டுக்குள்ளே நான் பண்ணிடணும், நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இந்த ரெசல்யூஷன் செட் பண்ணணும். இப்போ எல்லாருமே அவங்களுக்கு எப்போ தேவையோ வராங்க. ஆமாம், ஆனால் மெயினாக அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது, நல்லாவும் சாப்பிட்றாங்க ப்ரோ. அது ஒரு லிமிட் இருக்குது ப்ரோ. எல்லாமே நைட்டில் போய் 4 மணிக்கு கொஞ்சம் பிரியாணிலாம் சாப்பிட்டு இருந்தால் டைஜஷன் ஆகுமா ப்ரோ? போயிட்டப்போ நம்ம ரொட்டீனே மாறுது இல்லை, எல்லாம் ஒரு லிமிட்டில் எந்த பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் கிளைண்ட் ஒரு பையன் வருவான் சரிங்களா, 150 kgs ப்ரோ அவன். சரியா, அவன் வந்து என்னென்னா அவங்க அப்பா தான் கூப்பிட்டு வந்து விட்டு போனார் அவனை. அவன் வந்து ஒரு 150லேருந்து ஒரு 3 monthsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவனை 9 digits கொண்டு வந்துட்டேன், 99. அப்போ கொண்டு வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கொடுத்தேன், ஒரு 10 days ரெஸ்ட் எடுத்துக்கூட நம்ம அதுக்கப்புறம் திருப்பி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கான்ல, அதனால் வந்து அவனுக்கு அந்த ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும் பாடிக்கு. சரி நீ இப்போ வெளியில் போ சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு வந்துடு திருப்பி அப்படின்னு. அவன் போன 2 மாதமாக வரல, விட்ட கேஜி எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துட்டான் ப்ரோ. அப்படியே ப்ரோ அந்த நான் 150 இருந்தான்ல 155ல் வந்தான் திருப்பி. வெறியில ப்ரோ, அதில் அவன் மட்டும் இன்புட் கிடையாது, என்னோட இன்புட் எவ்வளோ இருக்கும் அதில். அவனை பிடிச்சி வர வச்சு பண்ண வச்சது என்னோட கஷ்டம் பயங்கரம். பண்ண வாங்குற காசோட அதிகமாக என் ஒர்க்கை போடுவேன் ப்ரோ நான். சரிங்களா, போட்ட உடனே செகண்ட் வந்து கேட்கும்போது நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் என்னால் ட்ரெயின் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் ப்ரோ அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டுருணும்? ஏன்னா என்னோட இன்புட் அதில் அதிகம், இவனை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ அந்த இடத்துல புரிஞ்சிக்கலன்னும் போது நான் அதை விட்டுறணும். ஏன்னா ஒருத்தர் பாடியை மாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதெல்லாம் அந்த புரியல பாருங்களேன். இவங்க மைண்ட் வந்து என்னென்னா இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை ஒரு மாதிரி அன்ஹெல்தியாக இருக்கிற பீப்புளுக்கு புரிஞ்சிக்கணும் இப்படி மாறினா என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ பாடி மாற்றுறதுனால உடம்பு மட்டும் மாறல சரிங்களா, லைஃப் ஸ்டைலே மாறுது, நம்மளுக்கு சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாமே மாறுது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறுது, நம்ம மாற்றிக்கிறோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள ஒர்க்குக்கு எல்லாமே மாற்றுறோம்ல. ஆமாம், நான் எல்லாமே அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆமாம், இப்போ ஒருத்தவங்க ஒரு பிரேக்கப்பில் வராங்கன்னா கூட அவங்க மைண்டு மாறுது ப்ரோ, செல்ஃப் லவ் ஆகுது. அங்கே இவங்களை பார்க்கும்போது இவங்களை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுறாங்க, அவங்களே அவங்கள ஒரு மாதிரி அந்த இடத்துல ஓகே நான் பழைய ஆள் இல்லை, புதுசாக நான் மாறிட்டேன். எஸ், அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய பேர் மாறி பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம். ஜிம்முனாலே பயங்கர ஒரு சந்தோஷமா போகுது ப்ரோ. ஜிம்முனாலே ஹாப்பியாக தான் ப்ரோ இருக்கும். அதாவது எப்படின்னா அது ஒரு இருக்கிறவங்க பொறுத்து இருக்குது. நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ரோ பீப்புள் கூட. சரிங்களா, என்ன வராங்களோ அவங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்ணி மாற்றி கொடுப்பேன், நல்ல ஃப்ரெண்ட்லியாக. அப்புறம் என்கிட்டயே அவங்க வந்து ஒரு மாதிரி மாறுறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆக்சுவலி என் கூட போட்டியாக நினச்சிக்கிறாங்க பசங்களாமே சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. ஏன் அதை நினைக்கிறாங்க, நான் தானே ஒன்று ட்ரைனே பண்ணேன். அப்படி இருக்கும்போது அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய முன்னாடி இப்போ என்ன ஒருத்தர் ட்ரெயின் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன இருக்கும் மைண்டில், நான்டா இவன் நம்மளோட மேலே வந்துட்டான் அப்படின்ற ஒரு தாட். அந்த தாட்லாம் எனக்கு இருக்கவே இருக்காது ப்ரோ. எப்பயுமே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்க, நான் பண்ணேன். நீ உங்க ஃபிட்னஸ்ல தான் வரணும்னு இருக்க, அந்த எல்லா புக்ஸும் கொடுப்பேன். சரிங்களா, இந்த மெட்டீரியல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் படி, இந்த மாதிரி கோர்ஸ் போய் பண்ணு, இதில் பண்ணு, நானே கூட என் கிளைண்ட்ஸ் தரேன் பண்ணு. அப்படிலாம் இருக்கும்போது அதுதான் பீப்புளுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது ப்ரோ. லைக் எல்லா ஃபீல்ட்லையுமே இது இருக்குது. டார்க் சைட் ரொம்ப இருக்குது ப்ரோ நிறைய. ஏன்னா எந்த சைட்லேருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளாக ஜிம்மில்
நான் ஏன் வந்து ஜிம்லேருந்து வெளியில் வரமாட்டேன்னா பீப்புளோட வெளில போகும்போது அது என்ன வேணாலும் தப்பாகலாம் ப்ரோ. நாளைக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். ஜிம்லனா உள்ள கேமரா இருக்குது, சேஃபாக இருக்கிறேன், சரிங்களா? நாளைக்கு வெளியில் போய் எதனா சொன்னேன், நான் எதனா பண்ணாதது பண்ணேன்னு சொன்னேன், கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் பேரை கெடுத்துக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு இந்த ஃபீல்டில் நான் ட்ரைனர்ஸ்னாலே தப்பாக பார்க்குறாங்க பொண்ணுங்க சைடில், அந்த ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி வருது இல்லை, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் ப்ரோ. கரெக்டாக காப்பாற்றிக்கணும். எங்கே இருந்தாலும் வைப்பாங்க ப்ரோ, எப்படி வெடிக்கணும்னே தெரியாது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தினேஷ் ப்ரோ. அண்ட் நான் இதை பார்த்தோன்னு 4 பேர் ரெடி ஆகிட்டானுங்க உள்ள வர்றதுக்கு. அட்மிஷன் போடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.